வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். எழில் ப்ரொடியூசர்கிட்ட சொல்றாரு, என்னால சரி பண்ணக்கூடிய விஷயமா இருந்தா கண்டிப்பா நானே சரி பண்ணியிருந்திருப்பேன் சார் அப்படின்னு சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்றாரு. சரி, நீங்க ஷூட்டிங்கை எப்ப வச்சுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு எழில் சொல்றாரு. நான் தெளிவா தானே கேக்குறேன், ஷூட்டிங்கை எப்ப வச்சுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நெக்ஸ்ட் மந்த்ல நான் ஷெட்யூல் போட்டிருந்தேன் சார் அப்படின்னு சொல்றாரு எழில். ப்ரொடியூசர் சொல்றாரு, நான் ஹீரோட்ட பேசிக்கிறேன், நீங்க பிளான் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் மந்தே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே எழில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ப்ரொடியூசர் சொல்றாரு, நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னோட பொண்ணு வர்ஷினிக்கு தான் சொல்லணும், அவங்க தான் பிடிவாதமா இருந்து இந்த படத்தை நீங்க தான் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. எழில் இப்போ வர்ஷினிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், நீங்க உங்களோட ஒர்க்கை பாருங்க, படத்தை நல்லபடியா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கோபி இனியாட்ட கேக்குறாரு, நீ எப்போதுமே என் மேல இதே மாதிரி அன்பா இருப்பியா இனியா அப்படின்னு கேக்குறாரு. எப்போதும் உங்க மேல இதே மாதிரி தான் பாசமா இருப்பேன் டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க. நீ ராதிகா பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நான் இதுக்கு அவங்கள பத்தி நினைக்கணும் அப்படின்னு இனியா கேக்குறாங்க. நம்ம வீட்டுல எல்லாருமே ராதிகா பத்தி ரொம்ப தப்பா பேசியிருந்திருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் தப்பான பொண்ணு கிடையாது அவ அப்படின்னு சொல்றாரு கோபி. நீ அவ கூட பேசி பாரு, உனக்கே நல்லா புரியும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவா அப்படின்னு கோபி சொல்றாரு. உனக்கே தெரியும்ல, உன்னோட அம்மா கூட நான் சமாதானமா போறதுக்கு தானே முயற்சி பண்ணனேன், ஆனா உன் அம்மா தானே போய் கோர்ட் வரைக்கும் போய் டைவர்ஸ் வாங்கினா அப்படின்னு சொல்றாரு. என்னோட ட்ரெஸ் எல்லாம் சூட்கேஸ்ல எடுத்து வச்சு பிளான் பண்ணி என்னை வெளியில அனுப்பிட்டா, எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கோபி கேக்குறாரு. விடுங்க டாடி, பழசெல்லாம் இப்ப எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. இனியாவுக்கு இப்போ புது ட்ரெஸ் கொடுக்குறாரு கோபி. என்ன டாடி திடீர்னு சர்ப்ரைஸா கொடுக்குறீங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. டேடி வாழ்க்கையில ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்கிறேன், அதுக்கு நினைவாதான் இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்தாலும் டேடி உன் மேல எப்போதும் பாசமா தான் இருப்பேன், அதே மாதிரி நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன டாடி நடக்க போகுது, நான் எப்போதுமே மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. கோபி மனசுல நினைக்கிறாரு, நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதை உன்கிட்ட சொல்ல முடியாம தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததான் இனியாவை வந்து வீட்டுல டிராப் பண்றாரு கோபி. பாக்கியா அதை பாக்குறாங்க. கையில என்ன வச்சிருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏதோ ட்ரெஸ் மாதிரி தெரியுது, அப்படியே இருந்தாலும் எதுக்கு இப்ப வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. கோபி பாக்கியாவை பார்த்து மனசுல நினைக்கிறாரு, ரொம்ப நிம்மதியா இருக்கிற போல பாக்கியா, கூடிய சீக்கிரமாவே ஒரு நல்ல செய்தி உன் காதுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. உன்னோட வாழ்க்கை அதோட முடிய போகுதுடி அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா பாக்கியா ஜெனிட்ட சொல்றாங்க, இனியாவையும் வர சொல்லுமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனியாவை கூப்பிடுறதுக்காக ஜெனி இப்ப போறாங்க. பாட்டி இனியாட்ட சொல்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட வரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி, நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, இனியா போய் சொல்றா பாட்டி, அவ ஏதோ புது ட்ரெஸ் போட்டு பாத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன புது ட்ரெஸ் அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. டேடி இன்னைக்கு என்ன டிராப் பண்ணாருல, அவர் தான் புது ட்ரெஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இனியா. கோபி உன்ட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. எதுவும் சொல்லல பாட்டி, டேடி என்ன ராதிகா ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல நல்லா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ராதிகா வீட்டுக்குலாம் நீ எதுக்கு போற அப்படின்னு திட்டுறாங்க. நான் போல பாட்டி, டேடி தான் என்னை கூட்டிட்டு போனாரு அப்படின்னு இனியா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.